ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வானதி வந்து சந்தாவுக்கு எதுவும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டிகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலி அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. ஸோ பயங்கரமாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வானதிக்கு ரொம்ப ஷேம் ஆகிடுச்சு. அவங்க ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே சரி தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. ஆனால் அடுத்து நம்ம சேரன் வந்து சந்தாவுக்கு கால் பண்ணுறாங்க. சந்தாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. சந்தாவுமே வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ சந்தா பேசுகிறது சுத்தமாக வந்து வானதிக்கு வந்து புரியவே இல்லை. ஆனால் வந்து வானதி பேசினது சந்தாவுக்கு புரிஞ்சிடுச்சு. என்னது இது, நீங்கள் பேசினா மட்டும் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, நான் பேசுனதை மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அப்போவும் சிரிப்பு தான் வருது. சரி, இதில் என்ன இருக்குது, நீங்கள் பேசுனீங்களோ அதே மாதிரி தான் நானும் அவர்கிட்ட பேசினேன். நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் தானே வாழ போகிறோம், எதுக்கு இப்படி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா நான் நிலாக்கா எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம். நம்மளை சேரன்னு பாண்டி சோழன் இவங்க யாருமே நம்மளை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுப்பாங்க. நம்ம ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம், வேலைக்கு போகலாம், வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போன சொன்னாலே அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலி ட்ரிப் போகலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி வந்து சொல்கிறாங்க. அதாவது எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடந்து நம்ம இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வானதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போது சந்தாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அவங்களும் பேசிட்டு நைட்டு வந்து தூங்கிடுறாங்க. நைட் தூங்கினதுக்கப்புறமா காலையில் வந்து சோழன் வந்து வழக்கம் போல் அவங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறதுக்காக சோழன் ஆல்ரெடி எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாரு. அப்போ நிலா வந்து எந்திரிச்சு பார்த்தா சோழனை காணோம். எங்கடா ஆளே காணோம், நேற்று தான் கோயில் பக்கத்தில் இருந்துச்சு, விட்டுட்டு வரதுக்காக போனார், ஆனால் இன்னைக்கு எங்கே போனார், ஆளே காணுமே. ஒருவேளை நைட்டு அவர் சொல்லும்போது நம்ம தள்ளி போய் உட்காந்ததுனால கடுப்பாய் எங்கேயாச்சும் கிளம்பிட்டாரா விட்டுட்டு, சேச்சா அப்படியெல்லாம் விட்டுட்டு போகிறவர் கிடையாது சோழன் அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க. அப்புறம் தான் சோழன் வந்து லாங்கில் தான் விட்டுட்டு வரத்துக்காக போயிருக்காங்க. இருந்தாலும் பக்கத்தில் இருக்க பீச்சுக்கே நிலாவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுனால அவங்கள கூட்டிகிட்டு போய் கோயிலில் ட்ராப் பண்ணிட்டு வராங்க. எப்படியோ அவங்க வரத்துக்கும் லேட் ஆகும். அங்கே வந்து கோயில் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே 2-3 கோயில் இருக்குங்களா, ஒரே தாவில் சுற்றியும். அதனால அவங்க அத்தனை கோயிலையும் பார்த்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாங்கில் இருந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வராங்க. ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே போயிட்டு விட்டுட்டு சோழன் வந்துட்டுருக்காரு. அப்போ தான் நிலா இங்கே எழுந்திரிச்ச உடனே சோழனை காணன உடனே பதறி போய் சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. சோழனோட ஃபோன் வந்து சைலண்டில் இருக்குது, அதனால எடுக்கிறது கிடையாது. அப்போ வந்து நிலா ரொம்ப பயந்துடுறாங்க. என்னது இது, இவர் எங்கே விட்டுட்டு போனார் சோழன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேசும்போது நம்ம பேசாமல் அமைதியாக இருந்திருக்கணும், அதான் அவ்வளோ தூரம் உட்காந்து பேசி முடிஞ்சாச்சுல்ல, அதுக்கப்புறமும் நான் தேவையில்லாமல் அவர்கிட்ட வம்பு வளர்த்துருக்கக்கூடாது, தனியாக போய் உட்காந்துருக்கக்கூடாது, கோச்சுக்கிட்டு விட்டுட்டு போயிட்டாரே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிலா யோசிச்சுட்ருக்கமோ சோழன் ஆல்ரெடி ஹோட்டலுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஃபோன் எடுத்துக்கிட்டு வந்து வராங்க. நிலா கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு சரி எந்திரிச்சிருப்பாங்க போல இருக்கு, ஆளக்கானு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, அதான் மேலே போகிறோம்ல, மேலேயே போயிட்டு ஃபோன் எடுத்து பேசிக்கலாம் அப்படின்னு அதாவது மேலேயே போயிட்டு நிலா கிட்ட டேரெக்டாக பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சோழன் வர வழியிலே வந்து சாப்பிட்றதுக்காக சாப்பாடும் டீ காஃபியும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதையும் எடுத்துக்கிட்டு மேலே வந்து வராங்க. நிலா அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு சோழன் நம்மளை அமௌண்ட் விட்டுட்டு போயிட்டாரா என்னமோன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடியாக டோர் ஓப்பன் பண்ணவும் சோழன் கரெக்டாக அவரும் அந்த சைடு ஓப்பன் பண்ணவும் நிலா அந்த சைடு ஓப்பன் பண்ணுறாங்க. டோரு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. 2 பேரும் மாற்றி என்னடா இது ஓப்பன் ஆகலை, என்ன ஓப்பன் ஆகலை, நிலா உள்ளே இருக்கா எப்படியும் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி இழுத்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து சோழன் வந்து கையில் எல்லா திங்ஸையும் வேறு வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு திறந்துட்டுருக்காரு. இங்கே நிலா என்ன பண்ணுறாங்க, அப்படி சோழன் கஷ்டப்பட்டு திறந்துட்டுருக்கணும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. கீழே போயிட்டு இன்னொரு ரூம் கீயாச்சும் வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நிலா எந்திரிச்சு எங்கேயாச்சும் வெளியில் பூட்டிட்டு போயிருப்பாளோ, நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினைக்கும் போது நிலா திரும்பவும் ஒரு முறை கதவை திறக்கிறாங்க. அப்போ தான் கதவு ஓப்பன் ஆகுது. சோழன் திரும்பி பார்த்துட்டு ஏங்க உள்ளே தான் இருந்தீங்களா இவ்வளோ நேரம், உள்ளே இருந்துக்கிட்டே நான் கதவு இவ்வளோ நேரமாக திறந்துட்டுருக்கேன், உள்ளே லாக் பண்ணி வச்சுருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சோழன் நீங்களா, நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்கவும் என்ன கேள்விங்க இது, அம்மாவையும் அப்பாவையும் அங்கே கோயிலில் ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சோழன் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க என்னாச்சு, அம்மா இது என்ன நீங்கள் எங்கே ரெடியாக கிளம்பி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணாலும் நீங்கள் ஃபோன் எடுக்கல, நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரியல, ஒருவேளை கோச்சிட்டு இங்கே இது விட்டுட்டு போயிட்டீங்களே என்னமோன்னு ரூம் காலி பண்ணி கிளம்பலான்னு எந்திரிச்சேன் சோழன் அப்படின்னு
சொல்லவும் நல்லா போச்சு போங்க நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்துட்டு காஃபி சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கிறாரு. வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன சோழன் அசால்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்னு. ஏங்க நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, உங்களை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கள விட்டுட்டு வரதுக்காக போனேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க கோயிலுக்கு ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு தள்ளி கோயிலுக்கு போகிறாங்க. அங்கேயே சுற்றி முற்றி 4-5 கோயில் இருக்குது. அது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு வர எப்படியோ மதியத்துக்கு மேலே ஆகிடும். அதான் அவங்கள போய் விட்டுட்டு ட்ராப் பண்ணிட்டு வரலாம். இங்கேயே பக்கத்தில் நல்ல ஒரு பீச் இருக்குது, அங்கே உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் அவங்கள அங்கே விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் ரெடியாக கிளம்புறதுக்கு நின்றுருக்கீங்களே, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வராமல் இருந்தால் நீங்கள் கிளம்பி சென்னைக்கே போயிருப்பீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, ஸோ விட்டுட்டு போயிட்டீங்க, அதான் பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ரொம்ப பயந்த சுபாவம் தான் நீங்கள், வாங்க டென்ஷன் ஆகாதீங்க, காஃபி இருக்குது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஊற்றுறாரு. நிலாவுமே வந்து ரிலாக்ஸாக உட்காடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து டீ குடிக்கிறாங்க. சரி ரெடியாக கிளம்பி தான் நிற்கிறீங்க, சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு. சோழன் இப்போ தானே டீ குடித்தோம் அதுக்குள்ளே உடனேவா அப்படின்னு. ஐயோ நான் வேறு யோசிக்காமல் 2த்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது, வச்சுட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே ஆறியும் போயிடும், நம்ம போயிட்டு வரதுக்கும் எப்படி லேட் ஆகும், நம்ம பீச் போயிட்டு அப்படியே நேராக அம்மாவையும் அப்பாவையும் போயிட்டு கூட்டிகிட்டு தான் திரும்ப ரூமுக்கு வர போகிறோம், என்ன பண்ணுறது அப்படின்னு சோழன் யோசிக்கிறாங்க. அப்போ நிலா இருந்துக்கிட்டு சோழன் பேசாமல் இதை எடுத்துக்கலாம், நம்ம கார்லேயே போயிட்டு பீச் ஆடு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சரியாக போய்ட்டுலாம் அப்படின்னவும் சரி கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீலாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து 2 பேருமே வந்து காஃபியை குடிச்சதுக்கப்புறமா வச்சுட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. சோழன் போயிட்டுருக்கும்போது நிலா பண்ண விஷயங்களை நினச்சி சிரிக்கிறாங்க. அப்போது என்ன சோழன் சிரிக்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க ஆளை விட்டுட்டு போயிட்டோன்னு கொஞ்சம் நேரத்தில் ரெடியாக நிற்கிறீங்களே, விட்டால் என்னையே இங்கே விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருப்பீங்க போல இருக்குது, நான் தான் உங்களை இந்த இடம் எல்லாமே இடத்துலையும் தேடி இருக்கணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டுருக்கோம். பின்னா நீங்கள் பண்ணது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே சந்தா வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. வானத்தையும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எந்திரிக்கிறாங்க. அப்போ எந்திரிச்ச உடனே சாரி சந்தா நீங்கள் இருக்கிறத கவனிக்கவே இல்லை, எந்திரிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, நான் வேற எப்பயுமே லேட்டாக தான் எழுந்துருவேனா, அதான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. சரி இருங்க சந்தா நான் போயிட்டு உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ போயிட்டு சந்தா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வானத்தையும் வந்து இந்தாங்க சந்தா காஃபி நீங்கள் குடிச்சிட்டே இருங்க, நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்களும் குளிச்சுட்டு வரத்துக்காக வந்து போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா வாங்க சந்தா ஸோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கொஞ்சம் நேரம் போகட்டும் அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி நீங்கள் இங்கே உட்காந்துட்டுருங்க, நான் வரேன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், எங்கேயும் போக மாட்டேன் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி வெளியில் வராங்க. அப்போ தான் அவருடைய அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா சந்தாவுடைய ரூமை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த வான் தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அவருடைய அண்ணன்கிட்ட சண்டை போடுறாங்க. டே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லையோ உன் ஃப்ரெண்டு இருக்காங்களா போயிட்டாங்களான்னு பார்த்தா அப்படின்னு. வந்ததும் வராதுமோ வேலையை ஆரம்பிச்சிட்டியா, உன்னை எங்கேயாச்சும் போய் உன் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு இருந்தேன்னு சொன்னான், எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு. ஏன் நீ திங்கிறதுக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு. இங்கே பாருடா பொறுக்கி இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், அவங்கள நீ எதுக்கு எட்டி பார்க்குற, உள்ள அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கூட அறிவில்லை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கவும் அப்போ தான் அவங்களுடைய அம்மா வந்து என்னடி வந்த உடனே கத்த ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு. பாருமா இவன் எதுக்கு சந்தாவுடைய ரொம்ப எட்டி பார்க்கணும், சந்தா உள்ளே இருக்கால, சந்தா ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவான், எட்டி பார்த்துட்டு இருக்கான், இவனுக்கு சொல்ல மாட்டியா, என்னதான் புள்ள வளர்த்து வச்சிருக்கோம் லட்சணமா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாடி உன்னை வளர்த்த மாதிரி தான் அவனையும் வளர்த்தேன், என்ன பண்ணுறது நீயே அடங்க அதை ஆடுறேன், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீயே இப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா அவன் கேட்டு குடிச்சு விளையாடுவான், இங்கே பாருடா பேசாமல் அமைதியாக போயிடு, இந்த விஷயம் மட்டும் பாண்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. இப்போது வசந்த் இருந்துக்கிட்டு ஏய் நான் உன் ஃப்ரெண்டு சந்தாவை பார்க்கறதுக்கும் அந்த மெக்கானிக்கல் பையன் வந்து என்ன ஏதாச்சும் பண்ணுறதுக்கும் என்னடி சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்கவும் வானதி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு என் ஃப்ரெண்டு நான் இங்கே கூப்பிட்டு வந்து தங்க வச்சுருக்கேன், என் அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு நான் பாண்டிக்கிட்ட சொன்னால் உன்னை தோலை உரிச்சு போடுவான், எனக்காக பாண்டி என்ன வேணாலும் செய்வான், அதை தான் சொன்னேன், பேசாமல் அமைதியாக போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. வர ரொம்ப ஓவராக தாண்டி இருக்க, எப்போ வீட்டில் திங்கிறதுக்கு கூட வந்துடாத, போய் எங்கேயாச்சும் கடையில் தின்னுட்டு அங்கேயே இரு நான் சொல்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அதாவது அவங்க தங்கச்சி திட்டி வானத்தை அனுப்பி விட்டுடுறாங்க. அவங்களுடைய அம்மாவுமே ஏண்டி இப்படி அவனை தோட்டத்திலே இருக்க, சாப்பிட்றதுக்கு கூட வரக்கூடாதா, நீ உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு நீ பண்ணுற அட்டக்காசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இப்போ எதுக்கு சும்மா கத்திட்டு இருக்கேன், பேசாமல் வேலையை பாரு சீக்கிரம் சமைச்ச முடியும் அப்படின்னு ரூமுக்கு வராங்க. சந்தா உட்காந்துட்ருக்காங்க. சந்தா அப்படின்னு சொல்லிட்டு
பாண்டிக்கும் என்னை நம்பி இவங்களை இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுது? இந்த பொறுக்கி பண்ணுற வேலை இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவங்களும் பயப்பட மாட்டாங்களா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காவும். அப்போ தான் சந்தா இருந்துக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ சந்தா என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்க கொஞ்சம் போர் அடிக்குது, வெளியில் போகலாமான்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம வானத்து இருந்துக்கிட்டு பயப்படுறாங்க. வானச்சந்தா வெளியில் அவங்க எல்லாரும் உங்களை தேடிட்டு இருந்தாங்களே, என்ன பண்ணுறது? நம்ம வெளியில் போயிட்டு மாட்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக பாண்டியும் சேரனும் பிடிச்சி திட்டுவாங்க. வேண்டாம், நம்ம எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டிலே இருக்க ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் பக்கத்தில் எங்கேயாச்சும் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரலாமான்னு கேட்குறாங்க. அப்பயும் வேண்டான்னு தான் நம்ம வானதி வந்து சொல்கிறாங்க. சந்தா தான் போகணும்னு சொல்கிறாங்க. சரி பக்கத்தில் இருக்க கடைக்கு தானே போயிட்டு வரலாம் வெளியில் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்டில் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டு வரலான்னு வெளியில் வராங்க. அப்புறம் எங்கடி கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மேம் ஒன்றும் இல்லைம்மா, சந்தா வீட்டுக்குள்ளேயே இருக்க போர் அடிக்குது, வெளியில் எங்கேயாச்சும் போகலான்றா, சும்மா அப்படியே பக்கத்து தெரு வரைக்கும் போயிட்டு வந்துவிட்றாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாப்பாடு திங்கிறதுக்குள்ளே சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து பாண்டி வானதியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்போது சந்தாவும் வானதியும் அவங்க வெளியில் பக்கத்தில் கடைக்கு போயிட்டு 2 பேரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பயப்படுறாரு நம்ம பாண்டி வந்துட்டு. ஏன் அப்படின்னா அவங்க இன்னமும் சென்னையில் தான் தேடிட்டு இருக்காங்க. இப்போ இவ எவ்வளோ தைரியமாக வீட்டுக்குள்ளே பத்திரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கொஞ்சம் கோவப்பட்டு வானதி கிட்ட வந்து நிற்கிறாங்க. பாண்டி பாண்டி நீ வருவேன்னு சொல்லவே இல்லை, இதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா அப்படின்னு. இவங்களை எதுக்கடி வெளியில் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு இங்கே பாரு, அவங்க தேடிட்டு இருக்கிற சமயத்தில் இவங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கா, மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறது? வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருக்காங்கன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவங்க தான் கேட்கல. வீட்டில் இருக்க போர் அடிக்குது, பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு சொன்னாங்களா, அதான் இங்கே இந்த கோயில் வரைக்கும் இந்த ஐஸ்கிரீம் கடை வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி அப்படின்னு சொல்கிறவும் நீ போ, நான் ஃபோனில் அப்புறம் உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சந்தாவை கூட்டிகிட்டு வேகமாக வந்து வானதி வீட்டுக்கு போகிறாங்க. வா சந்தா, இதுக்கு தான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே வருவான் பாண்டியன்னு எதிர்பார்க்கவே இல்லை, கண்டபடி திட்டுறான், வாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வேகமாக வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு சைடு நிலாவும் சோழனும் பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே போய் நின்ன உடனே எங்கே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே உட்காந்து சாப்பிடவும் செய்கிறாங்க. சாப்பிட்டுட்டு வந்து பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சுக்கு போயிட்டு ரொம்ப ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிலா அப்போ பார்த்து சோழனை நீங்கள் ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் இன்னும் அந்த பேச்சை விடலையா? கண்டிப்பாக நான் பெரிய ஆளாக வருவேங்க நீங்கள் சொல்கிறதுக்காகவே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இப்படி கூடவே இருந்தால் அதுவே போதுங்க, வேறு எதுவும் வேண்டாம். இப்போ வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி போகாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே எங்கள் கூடயே இருந்தால் கண்டிப்பாக நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி முன்னேறவும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் எனக்காக முன்னேறணும்னு சொல்லாதீங்க, உங்களுக்காக உங்களோட லைஃபுக்காக நீங்கள் முன்னேறணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் ஏங்க விட்டுட்டு இது போக போகிறீங்களா என்ன? இல்லை அட்வைஸ்லாம் பண்ணுறீங்களே அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு கேட்குறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோழன், ஏன் அட்வைஸ் கூட பண்ணக்கூடாதா? நீங்கள் தானே சொல்கிறீங்க அந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கப்புறமா தான் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வழிவட்டம் கிடச்சிச்சின்னு, அப்போ உங்கள் எல்லாரையும் முன்னேற்ற வேண்டியது என்னோடய கடமை தானே. ஸோ நீங்கள் எனக்காக நீங்கள் பாண்டி பல்லவன் சேரனை எல்லாரும் நிறைய பண்ணியிருக்கீங்க, அதுக்காக நான் இது ஏதாச்சும் பண்ணணும்ல அப்படின்னு கேட்கவும் நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா அப்படின்னு சொல்லணும்னு கேட்கவும் சொல்லுங்கள் செல்லன், கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து ட்ராவல்ஸ் வச்சு பெரிய ஆளாக நான் ஏதாச்சும் உதவி பண்ணணுமா சொல்லுங்கள், நான் செய்கிறேன்னுங்க. இல்லைங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு. அப்போ வேறு என்ன சோழன் அப்படின்னு கேட்கவும் நீங்கள் எங்கேயும் போகாமல் என் கூடவே இருக்கீங்களா அப்படின்னு சோழன் கேட்குறாங்க. நான் தான் சொல்லிட்டேன் எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. ஏங்க நான் அதை சொல்லலை, டிவோர்ஸ் வாங்கிட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போகாமல் என்னை லவ் பண்ணிவிட்டு என்னை ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிட்டு என் கூடவே இருப்பீங்களான்னு நான் கேட்குறேங்க அப்படின்னே சோழன் கேட்கவும் நீலாவுக்கு பதிலே இல்லை. ஸோ சைலண்ட் ஆகிடுறாங்க. ப்ளீஸுங்க ஏதாச்சும் சொல்லுங்களேன், நீங்கள் தானே நான் என்ன கேட்டாலும் செய்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ சைலண்ட் ஆகிட்டுங்க, ப்ளீஸுங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் ட்ராவல்ஸில் ஆரம்பித்து பெரிய ஆளாக போயிட்டே இருப்பேன். அடுத்து 1 கார் 2 கார் 3 காரு அடுத்து பெரிய பஸ்ஸு இந்த மாதிரி வாங்கி நான் கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகுவேன். இது எல்லாமே நீங்கள் என் கூட இருந்தால் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா உலகமே இருண்டு போன மாதிரி நான் அப்படியே ஆஃப் ஆகிடுவேன், எதுவுமே நான் செய்ய மாட்டேன். ஏன் நான் மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அப்படி தான் அவங்களோட வாழ்க்கையை இருண்டு போன மாதிரி ஆகிடும். நம்ம வீடு திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்துடும். நீங்கள் தானே அந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக எது வேணாலும் நடக்கும். நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுங்க, ப்ளீஸுங்க எனக்காக இதை செய்யுங்க.
நீங்கள் உங்கள் விருப்பத்தை சொல்லணும்னு நான் ஆசைப்பட விரும்பலை. ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் சொல்கிறன்ற பேரில் நெகட்டிவாக பேசிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். என்னோட மனசில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்கள் கேட்டீங்க ஏதாச்சும் நான் உங்களுக்கு பண்ணணும்னு, நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அதனால தான் நான் என் மனசில் இருக்கிற விஷயத்த சொல்லிட்டேன். இதுக்கு மேலே யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக பொறுமையாக சொல்ல வேண்டியது உங்களுடைய முடிவு. சரிங்க, வாங்க பீச்சில் கால் நனைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கால் நனைச்சிட்டு சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு சோழன் சொன்ன விஷயங்கள் தான் வந்து ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஆனால் சோழன் அது எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு கால் நனைச்சிட்டே விளையாடிட்டு இருக்கவும் நிலாவும் கால் நனைச்சிட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகுற மாதிரி ஆகுறாங்க. சோழனை கட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. ஸோ கீழே விழுக பார்க்குறாங்க. அப்போதும் சோழன் நிலாவோட இடுப்பு பிடிச்சிக்கிறாங்க. நிலாவுக்கு அப்போ ஒரு மாதிரி ஆகுறது. ஸோ வந்து 2 பேரும் ஐஸ் வைஸ் கிட்ட கண்ணை வந்து கிட்ட பார்த்துட்ருக்காங்க. ஏங்க நைட்டு நான் உங்களை க்ளோஸ்அப்பில் பார்த்ததை விட இப்போ ரொம்ப க்ளோஸ்அப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சோழன் சொல்லவும் நிலாவுக்கு ஒரே வைக்கமாக வருது. சோழன் விடுங்க அப்படின்னவும் விட்டா விழுந்துருவீங்க, விடட்டுமா அப்படின்னு சோழன் விடுங்க அப்படின்னு சொன்னதும் சோழன் விடுற மாதிரி விடுறாரு. அப்படின்னு நிலா கத்துறாங்க. உடனே சோழன் திரும்பியும் பிடிச்சிக்கிறாங்க. இதுக்கு தான் சொன்னேன் விட்டா விழுந்துருவீங்கன்னு, விடட்டுமா அப்படின்னவும் சோழன் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக எப்பயுமே விட மாட்டாங்க அப்படின்னு கெட்டியாக சோழன் பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் நிலாவே எந்திரிச்சு நின்றுக்கிட்டு சோழனை நூக்கி விடுறாங்க. ஏங்க அப்படின்னு சோழன் சொல்லவும் நிலா ஓடுறாங்க. சோழனுக்கும் நிலாவுக்கும் பயங்கரமான ரொமான்ஸ் ஆங்க. ஆகா, நிலாவுடைய மனசில் நான் அவள் இருக்கோம், அதை வெளியில் சொல்லாமல் அவள் தவிக்கிறா, அது அவள் கண்ணிலே தெரியுது சோழா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து வந்து ஸோ அப்படி நிலாவை ஓடி போய் சோழனை பிடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி ஃபோட்டோ எல்லாமே நிறைய எடுத்துக்கிறாங்க. ஏங்க டைம் ஆகிடுச்சு, இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும், நாம் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லவும் போகலாம் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வெயில் அதிகமாக இருக்குது பாருங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பி காரில் போயிட்டு இருக்கும்போது பாருங்கள் சோழன் ட்ரெஸ்லாம் ஈரமாயிடுச்சு அப்படின்னு. நான் என்ன உங்களுக்கு பிடிச்சி கீழே தள்ளி விட்டேன், நீங்கள் ஓட்ட அந்த மாதிரி அப்படின்னு, விடுங்க காஞ்சிடுது வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஏதாச்சும் சாப்பிட்றீங்களாங்க அப்படின்னவும் எதுவும் வேண்டாம் சோழன் அப்படின்னு. இருங்க வெயில் அதிகமாக அடிக்குது, நான் ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சோழன் ஓரமாக நெத்தி ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. அப்படி வரும்போது சைடில் வந்து ஒரு வேகமாக ஒரு கார் வருது. அந்த கார் வந்த உடனே சோழன் பயந்துடுறாங்க. அது கவனிக்காமல் வருவோம் சோழன் கார் நிலா கூப்பிட்டு சொல்கிறாங்க. சோழனுக்கு காது கேட்கல. என்னங்க சொல்கிறீங்க புரியல, வேறு ஏதாச்சும் ஃப்ளேவர் வேணுமா, சத்தம் கேட்கல அப்படின்றாங்க. ஆரன் சத்தம் அடிச்சுட்டே இருக்கிறதுனால கேட்கவே இல்லை. அப்போது நிலா என்ன பண்ணுறாங்க, நிலா காரை விட்டு இறங்கி வராங்க. சோழனும் நிலா வந்துட்டாங்க. அங்கேயே இருங்க நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனே வரேன்னு சொல்லிட்டு ரோடு கிராஸ் பண்ண வரவும் நிலா கார் கிட்ட வந்துடுதுன்னு சொல்லிட்டு, அதாவது லாரி. ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்க, வேகமாக போயிட்டு சோழனை கையை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. சோழன் உங்களுக்கு காது கேட்கலையா, எத்தனை முறை சொல்கிறேன் வண்டி வருதுன்னு, கவனிக்காமல் உங்கள் பாட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லவும் சாரிங்க, நீங்கள் ஜூஸ் ஏதாச்சும் வேறு வேணும்னு கேட்டிங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு வேறு என்னவா இருக்கும், என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வாங்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே வந்தனா அப்படின்னு சொல்லவும் போங்க சோழன், கொஞ்ச நேரத்தில் என் உயிரே போயிடுச்சு, இப்படி பண்ணிட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூட்டிகிட்டு போகிறாங்க. காரில் 2 பேர் உட்காரவும் நிலா கோவமாகவே இருக்குங்க. சரிங்க கவனிக்காமல் வந்துட்டு அதுக்கே கோவப்படுறீங்க அப்படின்னு. பேசாதீங்க சோழன், ஒரு டிரைவராக இருக்கீங்க, எந்த சைடு எப்படி போகணும் எந்த சைடு எப்படி வரணும், வண்டி எப்போ எந்த பக்கம் வருதுன்றது உங்களுக்கு பார்க்க தெரியாதா, எப்படி கேர்ஃபுல்லாக வரீங்க, இப்படி தான் நீங்களும் வண்டி ஓட்டுறீங்களா, இங்கே பாருங்கள் சோழன் நீங்கள் கேர்ஃபுல்லாக உஷாராக இருக்கணும், டிரைவர் வேலை அப்படின்றது எவ்வளோ பெரிய தெய்வமான ஒரு தொழில் வேலை அப்படின்றது எனக்கு தெரியும் நல்லாவே, பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வரணும் எல்லாரையுமே, நீங்களும் சேஃப்டியாக இருக்கணும், மற்றவங்கள பற்றி நீங்கள் அக்கறையாக நினச்சிட்டு உங்களை நம்பி ஆயிரக்கணக்கான பேர் உங்கள் வண்டியில் ஏறுவாங்க, நீங்கள் தான் பத்திரமா பார்த்து வரணும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரிங்க சரி அப்படின்னு சொல்லுவோம். இந்தாங்க ரொம்ப சூடாக இருக்கீங்க ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்கிறாரு சோழன். நக்கல் ஒன்றும் உங்களுக்கு குறையில அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவமாக வந்து ஜூஸ் குடிச்சிட்டே இருக்காங்க. அப்போது சோழன் இருந்துக்கிட்டு நம்ம மேலே எவ்வளோ அக்கறை நிலாவுக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சேர நினச்ச மாதிரி நிலா சோழன் 2 பேரும் இப்போ வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.